வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். நான் யாருன்னு தெரியுதா சார்? ஹெச்டி பேங்க் பியூன் சார். ராதா மேடத்தை கூட பார்க்க இங்கே 2-3 தடவை வந்திருக்கேன் சார். ஓ அப்படியா? சட்டு ஞாபகம் இல்லை. என்ன விஷயங்க? ராதா மேடத்தை பார்த்து ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். மேடம் வீட்டில் இல்லைங்களா? இல்லைங்க, இன்னும் கம்பெனிலேருந்து வரல, லேட்டாகும். வாங்க வாங்க உள்ள. இல்லை பரவாயில்ல சார், ஒன்றும் இல்லை. நம்ம விசிட் சாரை மெடிக்கல் ஷாப்பில் பார்த்தேன். பார்த்தீங்களா? அவர் ராதா மேடத்துக்கு ஏதாவது செய்தி சொல்லி அனுப்பிச்சாரா? அவர் எதுவுமே சொல்லி உள்ள சார். நானாக தான் மேடத்தை பார்த்து சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். என்ன சொல்லுங்க, நான் வேணா சொல்லிடுறேன். விசிட் சார் கூட இருக்கிறவருக்கு டைஃபாய்டு ஜுரம் போல இருக்கு. அவருக்காக மருந்து வாங்க மெடிக்கல் ஷாப்புக்கு விசிட் சார் வந்திருந்தாரு. மொத்த மருந்துக்கான பணம் சார்கிட்ட இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் மறியிட்டு இருந்த நேரம் நான் அங்கே போனேன். அப்புறம் அவர் நிலைமையை பார்த்து நான் பணம் தரேன்னு சொன்னேன். ஆனால் சார் பணம் வாங்குறதுக்கு சங்கடப்பட்டு பாதி மருந்து மட்டும் வாங்கிட்டு போயிட்டாரு. விசிட் சார் மேனேஜராக இருந்தபோது எவ்வளோ கம்பீரமாக இருந்தார். ஆனால் இன்னைக்கு யாரோ ஒருத்தர் வீட்டில் போய் இருந்துக்கிட்டு அவருக்கு இவர் சேவை பண்ணிட்டு இருக்காரு. கையில் செலவு கூட பணம் இல்லாமல் அவர் நடந்து போகிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சங்கடமாயிடுச்சு சார். அதான் மேடத்துக்கிட்ட நிலைமையை சொன்னால் அவருக்கு ஏதாவது மேடம் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்கள் சொல்லிடுறீங்களா சார்? சொல்லிடுறப்பா. சரிங்க சார், அப்போ நான் கிளம்புறேன் சார். வரேன் சார். ஐயா, விசு சார் நிலையம் பார்த்து மனசு பொறுக்காம இவ்வளவு தூரம் வீட்டுக்கு வந்து சொன்னீங்களே, ரொம்ப நன்றியா. என்ன சார் இதுக்கெல்லாம் போய் நன்றிலாம் சொல்லிக்கிட்டு? நான் வரேன் சார். வரேன் சார். வந்துட்டியாமா? பார்க்க ரொம்ப களைப்பா இருக்கிற. உள்ள போய் முகத்தெல்லாம் கழுவிட்டு காபி கீபி சாப்பிட்டு வா. அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேச வேண்டியிருக்கு. என்ன விஷயம்? இப்பவே பேசுங்கப்பா. நீ முகத்தெல்லாம் கழுவிட்டு வாமா, ரொம்ப களைப்பா இருக்கிற. அப்புறம் பேசுவோம். பரவாயில்லப்பா, என்னன்னு சொல்லுங்க. அதான் சொல்லுங்கப்பா. அவசரமா உங்ககிட்ட ஒரு 10,000 ரூபா இருக்குமா? வீட்டில் இல்லைன்னா ஏடிஎம்ல எடுத்து கொடுமா. 10,000மா? அவ்வளவு பணம் எதுக்குப்பா? தேவைப்படுதுமா. தரேன்பா. என்ன தேவை நான் தெரிஞ்சுக்க கூடாதா? தெரிஞ்சுக்கிட்டா தருவியா? கேட்க கூடாது. கேட்கிறேன், கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கிறேன். தரேன்பா. அதுக்கு ஏன் இவ்வளவு கோவப்படுறீங்க? உங்களுக்கு சொல்ல விருப்பம் இல்லைன்னா அதையும் சொல்லிட வேண்டியதானே? சரி இருங்க, பீரோலயே பணம் இருக்கு, நான் போய் எடுத்துட்டு வரேன். இந்தாங்கப்பா. 10,000 ரூபா இருக்குதுல்ல? வேலையை முடிச்சிட்டு வரேன்.
ஏங்க பகல் நேரத்துல எங்கங்க இவ்வளவு அவசரமா போயிட்டு வரீங்க? மாத்திரை வாங்கலாம். என்ன மாத்திரை இது? கர்ப்பத்தை கலைக்கிற மாத்திரை. இப்ப யார் கர்ப்பத்தை கலைக்க? என்ன மல்லி, எதுவும் தெரியாத மாதிரி கேக்குற? அனுவோட கர்ப்பத்தை கலைக்கதான். ஏனா அந்த விச்சு கேஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கு காரணம் யாரு? நான் இந்த விஷயத்தை அவன்கிட்ட சொல்ல போனா அவன் அதை நம்பலாம் கூட பரவாயில்ல, என்ன கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி எவ்வளவு அவமானப்படுத்த முடியுமோ அவ்வளவு அவமானப்படுத்திட்டான். இப்ப எனக்கு தங்கராஜ் செந்தில் மேலாம் கூட கோவம் இல்லை. எனக்கு இருக்கிற ஒரே எதிரி விச்சுதான். அவன் குழந்தைய அனு சுமக்கிறதா? நீ சொன்ன தெரியுமா, அனு விச்சுவும் சேர்ந்து வாழ வாய்ப்பே இல்லைன்னு. ஒருவேளை இவ டிராமா பண்ணி அவங்க கூட சேர்ந்து வாழ நினைச்சாலும் நான் விட மாட்டேன். அவங்க சேர்ந்து வாழ்றதுனால நமக்கு எந்த லாபமும் கிடையாது. அதனால கர்ப்பத்தை கலைக்க தான் போறேன். இது என்னங்க பைத்தியக்காரத்தனமா இருக்கு? அவங்க சேர்ந்து வாழ்றதுலயே எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறப்ப அனுவோட கர்ப்பத்தை கலைக்கிறதுனால என்ன ஆயிட போகுது? அதுக்கு காரணம் இருக்கு மல்லி. விச்சுவோட குழந்தை அனுவோட வயித்துல இருக்கிற வரைக்கும் அவளால விச்சுவை மறக்கவும் முடியாது, இந்த ஊரை விட்டு வரவும் முடியாது. அதை அழிச்சிட்டா அவளுக்கு வேற வழியே கிடையாது. நம்ம கிட்ட தான் வந்தாகணும், நம்மளாண்டி தான் பொழைச்சாகணும். அப்புறம் இங்க இருந்து வேற ஏதாவது ஊருக்கு போயிடுவோம். அங்க போய் புதுசா ஒரு புருஷன் நல்ல பணக்காரனா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா நாமளும் லைஃப்ல செட்டில் ஆயிடலாம். இதுதான் என்னோட பிளான். இந்த பிளானை நான் சித்திக்கிட்ட சொன்னேன். அப்பம் பேர் தெரியாம தான் பொண்ணு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறதுல அவங்களுக்கும் விருப்பம் இல்லை. ஊரோட பேச்சுக்கும் ஏச்சிக்கும் ஆளாவத அவங்க சுத்தமா விரும்பல. அதனால அவங்க இந்த பிளானுக்கு சம்மதிச்சிட்டாங்க. இப்ப நீ என்ன பண்ற, அனு வீட்டுக்கு போய் அனு இல்லாத நேரமா பார்த்து சித்தி கிட்ட இதை கொடுத்துட்ற. மற்றதெல்லாம் சித்தி பார்த்துக்குவாங்க. நோ, இந்த பாவத்தை என்னால செய்ய முடியாது. ஏன் மல்லி? என்ன ஏன் மல்லி? நமக்கு கல்யாணமாயி இத்தனை வருஷமாயும் நமக்கு ஒரு குழந்தைய உண்டாகலங்க. அந்த கவலையை என் மனசு அரிச்சுக்கிட்டு இருக்கு. நானே அனுவோட கர்ப்பத்தை கலைக்க மாத்திரை கொண்டு கொடுத்தா கடவுளே, அப்புறம் நமக்கு குழந்தைய பொறுக்காது ஜெய். நான் இதுல என்ன மட்டும் நினைச்சு பார்க்கல, அனுவை நாங்க நினைச்சு பார்க்கிறேன். அவ தான் புருஷனை பத்தி கூட கவலைப்படாம தான் வயித்துல விழுற குழந்தைக்காகவே வாழ்ற மாதிரி ஒரு தவமாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அந்த கருவை அழிச்சுட்டா அனு உருக்குலைஞ்சு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா அவளை வச்சுக்கிட்டு நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பிளானையும் பண்ண முடியாது. ஜெய், நீங்க முடிவெடுக்கிற எந்த ஒரு காரியத்துக்கும் இதுவரைக்கும் நான் மறுப்பு சொன்னதே கிடையாது. ஆனா இது பாவம் ஜெய், அனு கூட பாவம் ஜெய். மனச மாத்திக்க வேற எத்தனையோ வழி இருக்கு, ஆனா இது வேண்டாம். இந்த காரியத்தை என்னால செய்ய முடியாது, நீங்களும் செய்ய கூடாது. இதுக்கு மேல உங்க இஷ்டம் ஜெய். நீ கொண்டு போய் கொடுக்கலாம் என்னடி, நானே கொண்டு போய் சித்திக்கிட்ட கொடுக்கறேன். கொஞ்சம் நில்லுப்பா, நில்லு. வெயிட் பண்ணுப்பா, மேலே போயிட்டு வந்துடுறேன். ஐயா,
ஐயா வாங்கய்யா வாங்கய்யா எந்திரிக்காதீங்க, உட்காருங்கய்யா. உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. உடம்புக்கு ரொம்ப சுகம் இல்லைன்னாங்க, டைஃபாய்டுங்கிறாங்க. ஆமாங்கய்யா, இன்னைக்கு காலையில தான் ஹாஸ்பிட்டல்ல போய் பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது தெரிஞ்சுது. பாவம் மாப்பிள்ள தான் என்னை வீட்டுக்கும் ஹாஸ்பிட்டலும் கூட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. ஐயா, எனக்கு உடம்பு சரியில்லாம போதெல்லாம் பெரிய விஷயமே இல்லைங்கய்யா. என் கூட மாப்பிள்ளையும் சேர்ந்து அல்லாடுறாரு. அதை தான் என்னால் தாங்கிக்க முடியல. நீங்க எப்படியா அவரை சமாதானப்படுத்தி இங்கேருந்து கூட்டிட்டு போயிடுங்கய்யா. ஐயா, அவர் எங்க வீட்டுக்கு வரணும்னு எங்களுக்கு கொள்ள ஆசை தாங்க. அவர் கேட்க மாட்டேங்கிறாரு. அவரை பெத்தவங்க சொல்லியே கேட்கல, நான் சொல்லியே கேட்க போறாரு. ரொம்ப வருத்தமா இருக்குதுங்க. எவ்வளவு வசதியா இருந்தவரு. ஆமாங்கய்யா, கார்ல போனவர் கொஞ்ச நாளா ஆட்டோல போயிட்டு இருந்தாரு. இப்போ செலவு கூட பணம் இல்லாதால நடந்து போயிட்டு இருக்காரு. ஐயா, ஆஸ்பத்திரிக்கு மருந்து செலவுக்கெல்லாம் பணத்துக்கு என்ன பண்றாருன்னே தெரியலங்கய்யா. மருந்து மாத்திரெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இப்பதான் யாரோ ஃப்ரெண்டை பார்க்க போறேன்னு போயிருக்காரு. இப்பதான் கேஸ் நடந்து முடிஞ்சதால பேங்க்ல கூட அவரால் பணம் எடுக்க முடியலங்கய்யா. பாவம் மாப்பிள்ளை என் கூட வந்து தங்கின நேரம் அவர் கஷ்டம் அதிகமாயிடுச்சு. அதெல்லாம் தெரிஞ்சுதாங்க எதுக்கு இருக்கட்டும்னு வைத்திய செலவுக்கு தேவைப்படும்னு 10,000 ரூபாய் கொண்டாந்துருக்கிற வாங்கி. ஐயா, என்னங்கய்யா அது? நீங்க பணம் கொடுக்கறதுக்காக என் கஷ்டத்தெல்லாம் நான் சொல்லல. என் கூட சேர்ந்து மாப்பிள்ளையும் கஷ்டப்படுறான்னு தான் அப்படி சொன்னேன். நீங்க ஏற்கனவே வந்து 5,000 ரூபாய் கொடுத்ததை நான் வாங்கி மாப்பிள்ளை ஏதுன்னு கேட்டு நான் பதில் சொல்லி சமாளிக்கிறதுக்குள்ள போதும் போதுன்னு ஆயிடுச்சுங்கய்யா. இந்த பணத்தை நான் வாங்கினேன்னு வச்சுங்க, கண்டிப்பா நான் மாப்பிள்ளை கிட்ட மாட்டிக்குவேன்யா. அதனால நான் இந்த பணத்தை வாங்கிக்க மாட்டேன்யா. வேணா ஒண்ணு பண்ணுங்க, மாப்பிள்ளை இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, நீங்களே அவர்கிட்ட கொடுத்துருங்கய்யா. இல்லையா, நான் கொடுத்தா அவர் வாங்க மாட்டார். நான் சொல்றதை கேளுங்க, வாங்கிக்கங்க. அவர் கேட்டாருன்னா உங்களுக்கு ஏதோ பாக்கி வர வேண்டியிருந்துச்சு, அது வந்துச்சுன்னு ஏதாவது சொல்லி சமாளிங்க. ஐயோ, நீங்க வேற. மாப்பிள்ளைக்கு ஏன் நிலைமை நல்லாவே தெரியும். நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாருங்கய்யா. ஐயா, நீங்க எப்படியா சமாளிப்பீங்க எனக்கு தெரியும். அவசரத்துக்கு பிடிங்க, வாங்கிங்க. சொல்றத கேளுங்க, நீங்க பிடிங்க. சொன்னா கேளுங்கய்யா. இதெல்லாம் மறுக்கக்கூடாதுங்க. ஐயா, சொல்றத கேளுங்க. பிடிங்க ஐயா. வேண்டாங்கய்யா. உங்களுக்காக தான் நான் கொண்டாந்து சொல்றத கேளுங்கய்யா. மறுக்க வாங்கய்யா. வைத்தியத்துக்கு பிடிங்க. மாமா, மாப்பிள்ள, அது எதுக்கு மாமா பணம் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு? அதெல்லாம் மாப்பிள்ள, பண கஷ்டம் இருக்குதுன்னு தெரியும், எல்லாருக்கும் உள்ளதானே அது. அது தவிர அவருக்கு வைத்திய செலவுக்கு பணம் தேவைன்னு தான். என்ன பியூன் ஆறுமுகம் உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னானா? என்னால நடந்த எல்லா கஷ்டத்தையும் மறந்துட்டு நீங்க இந்த அளவுக்கு என்கிட்ட பரிவு காட்டுறதுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல. இப்ப அதை விட நீங்க பணம் கொண்டு வந்து கொடுக்கறதெல்லாம் இன்னும் என் மேல பாரம் சுமத்துற மாதிரி தான் மாமா இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய சுமந்துகிட்டு இருக்கேன். அதையே எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு வழி தெரியாம தான் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படியெல்லாம் பேசி என்ன அந்நியன் ஆக்கிறாதீங்க. நீங்க கஷ்டத்துல இருக்கும்போது உதவி செய்யறதுக்கு எனக்கு உரிமை இல்லைங்களா அப்படின்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதை ஏத்துக்கிற தகுதி எனக்கு இல்லைன்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு பணம் எல்லாம் வேண்டாம். நீங்க என் மேல காட்டுற அன்பு பாசம் மட்டும் போதும் எனக்கு. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க மாப்பிள்ளை. பிடிங்க மாமா, ப்ளீஸ் ப்ளீஸ் மாமா, ப்ளீஸ்.
இவ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றா? யாருங்க போன்ல? அனுஷா. அவ எதுக்காக உங்களுக்கு போன் பண்ணணும்? தெரியலையே. சரி, பேசி என்னன்னு கேளுங்க. ஹலோ. நானும் பேசுறேன். தெரியுது. எதுக்காக எனக்கு ஃபோன் பண்ண? உங்க பொண்ணு கல்யாணத்தன்னைக்கு நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணது. அப்போ நமக்குள்ள ஒரு டீல் இருந்துச்சு. அன்னைக்கு நீங்களும் கூட எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தீங்க. உங்க பொண்ணு கல்யாணம் முடிஞ்சதும் எல்லாம் காத்துல பறந்துருச்சுல்ல? உனக்கு கெடுதல்னு ஏதோ பயந்து நீ எனக்கு ஃபோன் பண்ண. என் விஷயத்துல நல்லதாவே முடிஞ்சிருச்சு. என் பொண்ணு கல்யாணம் அவ ஆசைப்பட்டபடியே நல்லபடியாவே முடிஞ்சிருச்சு. அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஒரு கெட்டவங்கிட்ட இருந்து என் பொண்ணை காப்பாத்துனது ஒரு விதத்துல நீதான். அன்னைக்கு நீ எனக்கு போன் பண்ணலன்னா வேற ஏதேதோ நடந்திருக்கும். ஆக்சுவலா நான் உனக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா நீ என் பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கணும்னு தானே எனக்கு போன் பண்ண. அதுக்கு எப்படி நான் உனக்கு நன்றி சொல்ல முடியும்? சரி சொல்லு, இப்ப எதுக்காக போன் பண்ண? பயப்படாதீங்க, நான் உங்ககிட்ட பண உதவி கேட்கறதுக்காக போன் பண்ணல. ஏன் கேள? என்ன பெருசா கேட்க போற? தூக்கி எறிற. எல்லாரையும் போல நீங்களும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு தப்பாவே பேசுறீங்க. அது என்ன நீங்களும்? நான் உங்க பொண்ணு இல்லையா? ஏய் அனுஷா, நீ எங்க வர, எதுக்கு அடி போடுறன்னு எல்லாமே தெரியும். சத்தியமா இல்லங்க. நீங்க தர்ற பணமே வேண்டான்னு சொல்றப்ப உங்க சொத்துல பங்கு கேட்டா நான் வர போறேன். அப்புறம் எதுக்கு பெருசா உறவு கொண்டாடுற? சரி, நான் உங்க பொண்ணே இல்ல, போதுமா? ஆனா நான் பழைய அனுவா பேசல. தயவு செஞ்சு என்ன சரியா புரிஞ்சுக்கோங்க. நீ தப்பானவன்னு நான் சரியா புரிஞ்சு வச்சிருக்கேன். வைஜெயந்திய பாக்குறதுக்கு என் சம்பந்தி வீட்டுக்கு போயிருந்தியாம, அங்க நீ நடத்தின நாடகத்தை எல்லாம் விலாவரியா சொன்னாங்க. யாரோ அண்ணனாம, அவன் தான் தங்கராஜ் செந்தில பத்தி எனக்கு தகவல் கொடுத்ததா நீ சொன்னியாமே. ஆமா, உங்களுக்கு போன் பண்ணது என் அண்ணன் தான். இத நான் நம்பணும். என்ன இப்படி எல்லாம் சொல்லி ரொம்ப நல்லவளா நடிச்சு என் பெரிய மாப்பிள்ள விஸ்வநாதனை மறுபடியும் உன் வலையில இழுக்கலாம் நினைக்கிறியா? ராதாவையும் விஸ்வநாதனையும் சேர்த்து வைப்பேன்னு நான் சபதம் எடுத்திருக்கேன். அத நீ என்ன வேற யாருக்கு எடுக்கணும்னு நினைச்சாலும் முடியாது. நான் அவங்கள சும்மா விட மாட்டேன். நான் நினைச்சதை சாதிச்சு காட்டுவேன். ரொம்ப நன்றிங்க. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, உங்க மனசுல என்ன இருக்கோ அதேதான் என் மனசுலயும் இருக்கு. ஏய், நீ சொல்றதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒண்ணு மடையும் கிடையாது. இதெல்லாம் வேற யாருக்கிட்டயா போய் சொல்லு. இத பாருங்க, தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. நீங்க பார்த்த அந்த பழைய அனுஷா செத்துட்டா. நான் என்னை பத்தி பெருசா என்னமோ நினைச்சிட்டு இருந்தேன். ஏன் உங்களையே மிரட்டினேன். அதனால எல்லாம் நான் கண்டது எதுவுமே இல்லையே. இழந்தது தானே அதிகம். நான் உங்ககிட்டயும் எதையும் எதிர்பார்க்கல. உங்க மகங்கிற உரிமையோ இல்ல உங்க சொத்துல பங்கோ, ஏன் நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச என்னோட விச்சுவ கூட நான் எதிர்பார்க்கல. இப்ப என்னோட ஒரே குறிக்கோள், நான் பண்ண பாவத்துக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடுறது மட்டும்தான். ராதாவையும் மிஸ்டர் விஸ்வநாதனையும் சேர்த்து வைக்க என்னால் ஆன முயற்சியை நான் செய்வேன். இப்ப நான் உங்களுக்கு போன் பண்ணது கூட உங்களுக்கு நான் ரொம்ப தொந்தரவு கொடுத்துட்டேன்ல, அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்காகத்தான். அன்னைக்கு வைஜெயந்தியை நான் பார்க்க போனதும் அதுக்காகத்தான். நீங்க என்ன உங்க மகளா ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா நான் உங்க மகங்கிறது உண்மைதானே? உங்க பேரை காப்பாத்துற மாதிரி உங்க மகளா நல்லபடியா நான் வாழ்ந்து காட்டுவேன். நான் வச்சிடுறேன்.